வணக்கம். இது வந்து எக்ஸல் 100 வந்து வண்டி அடைக்கிற ஃபால்ட்டு. இதில் லைவ் டேட்டா பார்த்ததில் வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா லைவ் டேட்டா பார்த்ததில் யூஓடி சென்சார் வந்து ரொம்ப வேல்யூ அதிகமாக காமிச்சிது. செக் பண்ணி பார்த்ததில் யூஓடி சென்சார் போயிடுச்சு. இப்போ யூஓடி சென்சார் புதுசு போட்டாச்சு. வண்டி ரன்னிங்கில் ஓடிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா வண்டி ரெடி பண்ணியாச்சு. அடைக்கிற ஃபால்ட்டு சரியாயிடுச்சு. நன்றி, வணக்கம். சேலத்திலிருந்து சுந்தராஜ், SR டூ வீலர்ஸ். லைவ் டேட்டா இன்னொரு டைம் காமிக்கிறேன். வண்டி ரன்னிங்கில் இருக்குது. வண்டி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஓடிட்டுருக்கு. அரை மணி நேரமாக ஓடி பார்த்ததில் டெம்பரேச்சர் கரெக்டாக தான் காமிக்குது. நன்றி, வணக்கம். சுந்தராஜ், சேலம். இந்த வண்டி தான் எக்ஸல் 100 BS6 சிங்கிள் ஓட்டு சென்சார் உள்ள மாடல் தான். நன்றி. இதில் கூடுதலாக இன்னொரு வண்டியில் ஃபால்ட் இருந்தது. வண்டியில் ஃபியூல் பம்புமே கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. ஃபியூல் பம்பு ப்ரெஷர் பத்தலை. இது வந்து பம்பு வந்து கழட்டி சர்வீஸ் பண்ணியிருக்கேன். இன்ஜெக்டரும் வந்து க்ளீன் பண்ணி போட்டிருக்கேன். இன்ஜெக்டரும் கம்ப்ளைண்ட்டு, பம்பும் கம்ப்ளைண்ட்டு. கூடுதலாக யூஓடி சென்சார் போயிடுச்சு. ஒயரிங்கும் பார்த்தாச்சு. வந்து எக்ஸல் 100 வண்டி ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வண்டி வந்து பம்பு மாற்றி தான் ஆகணும். நம்ம மாற்றாத இதையே சர்வீஸ் பண்ணியிருக்கிறோம். சர்வீஸ் பண்ணிவிட்டு இப்போ இது ரெடி பண்ணியாச்சு. இதில் இன்ஜெக்டரு வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இது இன்ஜெக்டரு. இது வண்டி வாட்டர் வாஷ் பண்ணாததுனால உங்களுக்கு அப்படி இருக்குது. இது கடைசியாக ஃபினிஷிங் பண்ணும்போது வாட்டர் வாஷ்லாம் பண்ணி தெளிவாக வண்டி டெலிவரி பண்ணணும். எனக்கு கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்துட்டு தான் அது பண்ணணும். நம்ம ஓட்டு சென்சார் முதற்கொண்டு எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம மேக்ஸிமம் எல்லாமே லைவ் டேட்டா பார்க்கும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் அதுக்கு மேலே வேறு என்ன வேலைங்கிறத பார்ப்பேன். முடிஞ்ச அளவுக்கு லைவ் டேட்டா பார்த்ததில் தான் எனக்கு அது கன்ஃபார்ம் ஆச்சு. நன்றி, வணக்கம். சேலத்திலிருந்து சுந்தராஜ். நன்றி. எக்ஸல் 100 கிலோமீட்டர் கூட கம்மியாக தான் ஓடி இருக்குது. 19,500. நன்றி.